உடனே ஓடத்துல குகன் அழிச்சுன்னு போனாள், சுவாமி ஏறினாள். கங்கைன்னா பெரிய நதி, மகாநதி அது. அந்த நதியில பாதியில போற போது சீதை என்ன பண்ணினாலாம், அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலாம் ஓடத்திலிருந்து. மத்தியம் துசமனுப்பிராப்ய பாகீரத்யாஸ்வநிந்திதா வைதேகி அஞ்சலிர்பூத்வா தம் நதீமிதமப்ரவீத். அஞ்சலி பண்ணி கங்கை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சாளாம். என்ன பிரார்த்திச்சாள்? புத்ரோ தசரதஸ்யாயம் மகாராஜஸ்ய தீமதः நிதேஷம் பரயித்வேமம் கங்கே த்வதபிரக்ஷிதः சதுர்தச ஹி வருஷாணி சமக்ராண்யுஷ்ய கானனே பிரஹத்ராஜः மயா ஜீவ புனः பிரத்யாகமிஷ்யதி ததஸ்த்வம் தேவி சுபகே க்ஷமேண புனராகதா யக்ஷ்யே பிரமுதிதா கங்கே சர்வகாம சமிருத்தினி. இப்படி சொன்னாலாம். தசரதனுடைய புத்திரன், இக்ஷ்வாகுலத்துல பிறந்த பிரபு, என் தெய்வமான பர்த்தா 14 வருஷம் பித்ருவாக்கியத்துக்காக வந்திருக்காள். எங்க அம்மா நீங்க காப்பாத்தனே, என் பர்த்தாவே ராமனே நாளா. அவன் ஸ்திரீகள் பர்த்தா நன்னாவா இருக்கணும், நன்னா இருக்கணும்னு பிரார்த்திப்பாளாம். புத்ரோ தசரதஸ்யாயம் மகாராஜஸ்ய தீமதா நிதேஷம் பாரயித்வேமம் கங்கே த்வதபிரக்ஷிதா. 14 வருஷம் நிர்ஜனமான தண்டகையில வசிக்கணும். சதுர்தச ஹி வருஷாணி சமக்ராண்யுஷ்ய கானனே பிராத்ரா சஹ மயா சைவ புனः பிரத்யாகமிஷ்யதி. பிராத்தாவான லட்சுமணனுடைய என்னோட வசிக்க போறாள். திரும்பி வந்ததே ராஜ்யம் கிடைச்ச உடனே கங்கா தீரத்துல வந்து சாதுக்களுக்கு அன்னமிட்டு, அம்மா சுமங்கலிகளுக்கு உன்னுடைய பிரீத்தியர்த்தமா திவ்யமான பீதாம்பரங்கள்லாம் வாங்கி கொடுக்குறேன், பட்டுப்படவே குங்குமம் மஞ்சள் புஷ்பம் தாம்பூலங்கள்லாம் வாங்கி கொடுக்குறேன். ததஸ்துவாம் தேவி சுபகே சர்வகாம சமிருத்தினி யக்ஷே பிரமுதிதா கங்கே சர்வகாம சமிருத்தினி. சர்வபோகங்களையும் நான் அனுபவிச்ச உடனே குங்குமம் பட்டு புடவையும் கஞ்சுகுமும் ரவிக்கையும் தேங்காயும் பழமும் மஞ்சளுமா வச்சு சுமங்கலிகள் கொடுக்குறேன், வேத வித்துக்கள் கொடுக்குறேன், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன், அன்னதானம் பண்றேன்மா, எல்லாம் திருப்திக்காக பண்றேன். திரும்பி வந்து நாளாம் சீதை இப்படி சொன்னாலாம். சுவாமி ஆச்சரியப்பட்டாலாம். பதிவிரதைகள்லாம் பார்த்தா நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும்னு கோவில் போய் பிரார்த்திப்பாள். என்னைக்கும் குங்குமமும் புடவையும் புஷ்பமா இருக்கணும்னு பிரார்த்திப்பாள். அப்படி பிரார்த்திச்சாலாம் சீதை. அக்கறை போனாள். உடனே